வியாபாரம், உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது, கடன், வியாதி, வழக்கு மட்டுமில்லாமல் முன்வினைகள், கர்மாவுக்குரிய பரிகாரங்கள் மற்றும் தீட்சை போன்ற மந்திர உபதேசனங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய மனித குலத்திற்கே மிக முக்கியமான ஒரு ஓலைச்சுவடிகளின் மூலமாக சித்தர்கள் அனுபவிக்கக்கூடிய 18 சித்தர்கள் ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட அந்த ஓலைச்சுவடி மனித குலத்திற்கு சரியான வழிகாட்டுதலை புரிந்துள்ளார்கள். இயல், இசை, நாடகம், ஜோதிடம், மருத்துவங்கள் இதன் மூலமாக மனித குலத்துக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் உரிய நிவாரணத்தின் மூலமாக மனித குலங்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார்கள். ஒரு தெய்வ நிலையை சொல்றாங்க. இன்றைக்கு அமாவாசை நாள். இந்த அமாவாசை நாள்ல அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அதாவது அவங்க மறைந்த பிறகு முறையான அவங்களுக்கான தர்ப்பணங்கள் செய்வதில்லை, செய்வதற்கான நேரங்கள் யாருக்கும் இப்ப கிடைப்பதில்லை. அப்ப பெற்றோர்களை மறந்திடக்கூடிய ஒரு காலம் உருவாகக்கூடிய இந்த நேரத்தில் இதுக்கு முன்பாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்களுடைய அருளாசியின் மூலமாக பல கோயில்களாக, அதாவது இந்த சூரியனுடைய அம்சம், கிரகத்தினுடைய அம்சங்கள், நீர்நிலைகள், இந்த பூமியினுடைய பிரபஞ்சத்தினுடைய அம்சங்கள்லாம் சேர்ந்து இந்த நீர்நிலை ராமேஸ்வரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராமேஸ்வரம் என்பது அதான் ராமர் வணங்கின ஒரு சிவன். அதனால ராமேஸ்வரம் என்று குறிக்கப்படக்கூடிய அந்த ஆலயத்தில் அக்னி தீர்த்தமாக காட்சி கொடுக்கிறாங்க. அந்த அக்னி தீர்த்தத்துல நீங்க குளிச்சுண்டு அந்த இடத்துல 21 கிணறுகள், நம்முடைய பாவங்கள், இந்த பாவங்கள் போக்குற புண்ணியத்தை தேடக்கூடிய வகையில் அந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பழங்கால சித்தர்கள் அனைத்து விதமான கோள்கள் தன்னை தாக்காமல் பாதுகாக்கிறதற்கும், தன் கர்மா பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள் நீங்குவதற்காக அந்த கோயில படைக்கப்பட்டிருக்கு. அந்த கோயில்கள்ல அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய திதியை முறையாக செய்யாமல் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு அக்னி தீர்த்தல குளிச்சுட்டு அங்க அந்த கோயில்ல தர்ப்பணம் செய்கிற பொழுது நம்முடைய ஒரு வருடத்துக்கு தேவையான ஒரு வருடம் வரைக்கும் நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த கோயில்கள் போய்